கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் இனிமேல் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கும் அரசானது தமிழ் புதல்வன் திட்டத்தை இந்த வருடம் அறிமுகப்படுத்துகிறது. இந்த தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள்? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்களுக்கு இது பொருந்தும். 6 முதல் 12 வரை தமிழ் வழி கல்வியில் யாரெல்லாம் படித்தீர்களோ அவர்கள் மட்டும் அதில் அப்ளை பண்ண முடியும். ஆங்கில வழியில் படித்த மாணவர்கள் அப்ளை செய்யக்கூடாது. அதாவது அரசு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 6 முதல் 12 வரை தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும், மற்றவர்களுக்கு பொருந்தாது. இப்பொழுது புதுமை பெண் திட்டத்தை பற்றி சொல்ல போறேன் உங்களுக்கு. புதுமை பெண் திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்? புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளிக்கூடத்தில் 6 முதல் 12 வரை படித்த தமிழ் வழிக்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் ஆங்கில வழிக்கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படித்த தமிழ் வழி கல்வி மாணவிகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். ஆங்கில வழி கல்வி படித்த மாணவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. இனிமேதாங்க முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். இந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டத்தில் உள்ள சீனியர் ஆஃபீஸர்லாம் ஒரு டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா? பேங்க் மேனேஜர்ஸ் கூட. அதில் பர்டிகுலர் பேங்கை வந்து கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்கு, கிராம வங்கி பேங்க்லாம் எங்களால் கார்டு பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, மற்ற பேங்க் கூட அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த 9 பேங்க், நான் சொல்லக்கூடிய 9 பேங்க் மட்டும் கார்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால பசங்களுக்கு அவங்க போட்டு கொடுக்கக்கூடிய 1000 ரூபா அமௌண்ட் வந்து இந்த 9 பேங்க்ல யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள தான் போட்டு விட முடியும். அது யாரெல்லாம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அண்ட் கரூர் வைஸ்யா பேங்க். இந்த பேங்க்ல பசங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபா டக்குனு கிரெடிட் ஆயிரும். அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் தரேன். நன்றி, வணக்கம்.